கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2 வருஷ காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 7ல சனி. இது வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட சனி அப்படிங்கிறது என்னன்னா, தன் துணையோடு அதாவது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். இவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் பண்ணும்போது, ரொம்ப கவனமா பண்ணணும். அதே மாரி நெருங்கிய நண்பர்கள், குடும்பம், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுமாரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நீங்க யார்கிட்ட என்ன மாரியான கான்வர்சேஷன் பண்ணினாலும், நீங்க கொஞ்சம் கவனமா பண்ணணும். எந்த ஆர்கியூமெண்ட்ஸுமே வச்சுக்க கூடாது. எந்த ஒரு விஷயங்கள் பண்ணினாலுமே அது கொஞ்சம் கவனமா பண்ணணுங்கிறது தான் கண்ட சனியோட விஷயமே. சரிங்களா? போக்குவரத்து, பழக்கவழக்கங்கள் இது எல்லாமே வந்து என்னன்னா நிதானமா பண்ணக்கூடிய காலகட்டங்கள். எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஆனா செய்யற வேலைய நம்ம வந்து நிதானமா செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கண்ட சனிக்கான விஷயங்கள். இப்போ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுக்கு என்ன ரெமெடியா பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்து நல்லெண்ணெயில தீபம் ஏத்தலாம். சனிக்கிழமையில நல்லெண்ணெயில தீபம் ஏத்தலாம். திங்கட்கிழமையில நீங்க நல்லெண்ணெயில தீபம் ஏத்தலாம். இந்த மாரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். அப்படி இல்ல நீங்க எண்ணெயில தீபம் ஏத்தல அப்டின்னாலும், கோயில்களுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் நீங்க வாங்கி குடுக்கலாம். மூலஸ்தானத்துல வந்து அவங்க வந்து விளக்கேத்துவாங்க. அப்படி விளக்கேத்தும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க கோயில்கள்ல விளக்கேத்துறேன்னு சொல்லி கோயில்கள அசுத்தம் பண்ணது வேண்டாம். ஏன்னா என்ன அப்டின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்க அப்டின்னா, கோயில்கள சுத்தம் பண்றதுக்கு பதிலா, கோயில்ல வந்து நம்ம அசுத்தமா தான் பண்ணிட்டு இருக்கோம். எண்ணெய் ஏத்தணும்னு சுத்தி எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம விளக்கு ஏத்தும்போது கூட நம்ம வீட்ல எப்படி நீட்டா ஏத்துறோமோ, அதே மாரி தான் கோயில்கள்லயும் ஏத்தணும். விளக்கேத்தி நல்லபடியா மனச ஒருநிலைப்படுத்தி பகவான வழிபாடு பண்ணுனாலே போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு பைரவர் அஷ்டகம் சொல்லுங்க. பைரவர் அஷ்டகம் சொல்லும்போது, கண்ட சனி அப்படிங்கிறது பனி போல விலகிடும். இதுதான் நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு பரிகாரமாவும் இருக்கும். நல்ல ஒரு வழிபாட்டு முறையா இருக்கும். உங்க ஜாதக அமைப்புக்கு மத்தபடி மத்த கிரகங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் சரிங்களா? இது பொதுப்படையான பலன்கள் தான். ஆலய வழிபாடு என்னைக்குமே சிறந்தது. பெஸ்ட்டா நீங்க இந்த மாதிரியான ரெமெடிஸ் பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த 2 வருஷ காலகட்டங்கள் கொஞ்சம் நல்லபடியாவே அமையும்.